வணக்கம். முதன்முறையாக நீட் தேர்வு எழுத இருக்கக்கூடிய நீட் தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முதல்ல நீட் தேர்வு போகிறவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே எழுதுனவங்களுக்கு, அதாவது செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் எழுதுகிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் டைம் போகிறவங்க இந்த விஷயங்களை சரியாக தெரிஞ்சு தேர்வுக்கு முன்னதாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செஞ்சுட்டு போகணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஹால் டிக்கெட், அட்மிஷன் கார்டுன்னு சொல்லுவோம். அந்த அட்மிஷன் கார்டில் ஹால் டிக்கெட்டில் 3 பேஜ் மொத்தம் இருக்கும். அதில் பேஜ் 2ல் நீங்கள் வந்து போஸ்ட் கார்டு சைஸு ஃபோட்டோ, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க. அதே ஃபோட்டோ நம்ம வந்து அப்போவே நமக்கு வந்து போஸ்ட் கார்டு சைஸில் எடுத்து வச்சுருந்துருப்போம். அந்த ஃபோட்டோவை நம்ம பேஜ் 2ல் ஒட்டணும். இது ஒன்று. இது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒட்டி எடுத்துகிட்டு போகணும். நம்பர் 2 பார்த்திங்கன்னா, முதல்ல சொன்னது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, இப்போ சொல்கிறது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இன் பேஜ் 1. பேஜ் 1ல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டணும், இப்போயே ஒட்டி வைக்கணும். அது நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணப்போ என்ன ஃபோட்டோ எடுத்தோமோ அதே காப்பி, அதோட காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா, பேஜ் 1லேயே நம்ம பண்ண வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் டம்ப் இம்ப்ரெஷன். இடது கையினுடைய பெருவிரல் ரேகையை அந்த பேஜ் 1ல் நம்ம பதிய வைக்கணும். அதுவும் இப்போவே நம்ம பண்ணிடணும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ரேகையை வந்து நம்மளுடைய இடது கை பெருவிரல், உங்களுடைய இடது கை பெருவிரல் ரேகையை வந்து அதில் பதிவு செய்யணும். ஒன்று. அடுத்த பாருங்கள், சிக்னேச்சர் இன் பேஜ் 1 டியூரிங் எக்ஸாம். அந்த பேஜ் 1ல் சிக்னேச்சர், கேண்டிடேட் சிக்னேச்சர்னு இருக்கும். அது இப்போ நீங்கள் போடக்கூடாது. இப்போ நீங்கள் அந்த சைன் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல இப்போ நீங்கள் சைன் பண்ணக்கூடாது. எக்ஸாம் நடக்கிறப்ப இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் அந்த சைனை நீங்கள் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் சைன் அக்ராஸ் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ லெஃப்ட் சைடு. நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருப்பீங்கள, அதில் லெஃப்ட் சைடு நீங்கள் சைன் பண்ணணும். ரைட் சைடு இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவார். உங்கள் எக்ஸாம் டியூட்டிக்கு வர இன்விஜிலேட்டர் வந்து ரைட் சைடு ஃபோட்டோ மேலே கிராஸாக சைன் பண்ணுவாங்க. நீங்கள் லெஃப்ட் சைடு சைன் பண்ணணும். அது நீங்கள் அந்த எக்ஸாம் டைமில் கூட பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் ஃபோட்டோ வந்து முன்னாடியே ஒட்டியிருக்கணும். அடுத்து பாருங்கள், கேண்டிடேட் சைன் இன் பேஜ் 2 டியூரிங் எக்ஸாம். பேஜ் 2லையும் பேஜ் 1லையும் ஒரு சைன் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னோம். அது டியூரிங் எக்ஸாம் நடக்கிறப்ப தான் பண்ணணும். அதே மாதிரி பேஜ் 2லையும் கேண்டிடேட் நீங்கள் வந்து சைன் பண்ணணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கிறப்ப தான் பண்ணணும், இப்போ பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள், ரீச் த சென்டர் ஏர்லியர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு வந்து எக்ஸாம் டைம் வந்து 2 மணிலேருந்து 5 மணி வரலையும். ஆனால் கேட் க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா 1:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மதியம் 1:30க்கு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப ஏர்லியராக எக்ஸாம் போயிடணும். வெளியூர் போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப தூரம் போகிற மாதிரினா யாராக இருந்தாலும் உங்களுடைய எக்ஸாம் சென்டரில் காலையிலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 9 மணிக்கெலாம் அந்த கேம்பஸுக்கு போயிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி முன்ன லேட் ஆனால் கூட நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் லேட் ஆனால் கூட ஒரு மணிக்கு முன்னாடி நீங்கள் போயிடணும். ஏன்னா 1:30க்கு கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கே போய் வந்து ஃப்ரிஸ்கிங்லாம் இருக்குது, செக் பண்ணுறது, இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஹரிபரியாக டென்ஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பார்ட்டை வந்து எக்ஸாம் எழுதுறதை வந்து பாதிக்கும். அந்த இதுக்கெலாம் இடம் கொடுக்காமல் ரொம்ப ஏர்லியராகவே உங்களை அந்த கேம்பஸ்க்கு சரியாக போயிடுங்க. அதனால் காலையிலேயே போயிடுங்க. 9 மணிக்கெலாம் கேம்பஸுக்கு போயிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அங்கே போய்ட்டு கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் ரிவிஷன் பண்ணிவிட்டு இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, திங்ஸ் அலவுடு டு த எக்ஸாம் ஹால். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எதாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வந்து வெளியிலேருந்து பார்த்தா தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு இங்கே என்ன ஒட்டணுமோ அதே காப்பி அடிஷ்னலாக ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகணும், கையில் வச்சுக்கணும். அது எதுக்காகனா அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் ஸ்டிக் பண்ணுவாங்க, ஒட்டுவாங்க. அதுக்காக அவசியம் ஒரு ஃபோட்டோகிராஃப் கூட எடுத்துகிட்டு போகணும், மறக்காதீங்க. அடுத்து பார்த்தோம்னா, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஆதார் கார்டு காப்பி. நம்மளுடைய ஆதார் கார்டு நம்ம அப்ளை பண்ணும்போதே ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஆதார் கார்டு ஒரிஜினல் இருந்தாலும் சரி,
ஒரிஜினலோட கூட ஒரு காப்பியும் வச்சுங்க, கையில் வச்சுங்க. ஒரிஜினலும் வச்சுங்க, கூட ஒரு காப்பியும் வச்சுங்க. எடுத்துகிட்டு போங்க, அவசியம் எடுத்துகிட்டு போகணும். அடுத்து நாட் அலௌடு, இதெல்லாம் கிடையாதுன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே கிடையாது. மொபைல் ஃபோன் கண்டிப்பாக கிடையாது. ஸ்மார்ட் வாட்சஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே அலௌடு கிடையாது. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரஃப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பேப்பர்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சில எக்ஸாம்லாம் தனியாக A4 ஷீட் கொடுப்பாங்க, அதில் ரஃப் ஒர்க் பண்ணி திரும்ப அந்த பேப்பரை வந்து கொடுத்துட்டு வந்துடுவோம். இங்கே வந்து ரஃப் ஒர்க்குன்னு தனியாக பேப்பர் கிடையாது. கொஸ்டின் பேப்பரில் புக்லெட்லேயே வந்து ரஃப் ஒர்க்கான ஸ்பேஸ் இருக்கும். அதில் தான் நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணணும். அந்த பேஜஸ்க்குள்ளேயே ரஃப் ஒர்க் வந்து பண்ணி முடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி ரஃப் ஒர்க். பெரும்பாலும் நம்மளுடைய ஃபிசிக்ஸ்க்கெலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக அவசியம் தேவைப்படும். அது நீங்கள் அந்த கொடுத்துருக்கிற ஸ்பேசஸில் தான் நீங்கள் வந்து ரஃப் ஒர்க்கு பண்ணி பார்க்கணும். அதை பார்த்துங்க. அடுத்து OMR அண்டு ஆஃபீஸ் காப்பி. OMRல நீங்கள் வந்து ஆன்சர் ஷேர் பண்ணுவீங்க இல்லையா, அது கூடவே ஒரு காப்பி இருக்கும். அது ரெண்டுமே வந்து என்னென்னா அதில் பாருங்கள், வித் கேண்டிடேட் சிக்னேச்சர் அண்டு இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர். அதில் வந்து கம்பல்சரி உங்களுடைய OMR காப்பியில் OMRல உங்கள் சைன் இருக்கணும், இன்விஜிலேட்டர் சைன் பண்ணியிருக்கணும். அதை மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. OMRையும் அந்த ஆஃபீஸ் காப்பியும் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 சைனும் இருக்கான்னு பார்த்துக்கணும். உங்களுடைய சைனும் இன்விஜிலேட்டர் சைனும் இருக்கான்னு கம்பல்சரி பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கேன் பி டேக்கன் அவே வித் கேண்டிடேட். எக்ஸாம் முடிஞ்சோடனே கொஸ்டின் புக்லெட்டை நம்ம கையில் எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து பாருங்கள், நோ பயோ பிரேக் இன் ஃபஸ்ட் 1 hour அண்டு லாஸ்ட்டு ½ an hour. எக்ஸாம் ஆரம்பித்ததுலேருந்து 2 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 5 மணிக்கு முடியுது. 2 மணிக்கு ஆரம்பித்ததுலேருந்து 3 மணிக்குள்ளே 2 to 3 அந்த ஃபஸ்ட் 1 hour வந்து நீங்கள் வந்து ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும், டாய்லெட் போகணும், அந்த மாதிரி இதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் நோ பயோ பிரேக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி அப்போ முன்னாடியே நீங்கள் ப்ரீ பிளானிங்காக ரெஸ்ட் ரூம்லாம் போகிறதா இருந்தால் போயிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணும். அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் ½ an hour அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிப்பீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் அண்டு ஃப்ரிஸ்கிங் ஈவன் ஆஃப்டர் பயோ பிரேக். அதாவது அந்த நம்ம சொன்ன டைம் சொன்னோம் இல்லையா, அந்த டைமை தவிர்த்து மீதி டைமில் ரெஸ்ட் ரூம் ஏதாவது போகணுன்னா போய்க்கலாம். ஆனால் போயிட்டு மறுபடியும் வரப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் உங்களை வந்து ஃப்ரிஸ்கிங் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அப்போவும் பயோமெட்ரிக்கில் நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து கொடுத்தாகணும். ஸோ இந்த இது வந்து பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ இந்த விஷயங்களில் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே கவனமாக செஞ்சுட்டு போங்க. பதட்டப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. உங்கள் கனவு மெய்ப்பட வாழ்த்துக்கள். நன்றி.